அரக்கன்னு சொல்றது கூட ரைட்டு. அதுக்கு என்ன நீ என்ன அரக்கனா? நான் ஒரு நடிப்பு மனிதன்னு சொன்னா கூட ரைட்டு. ஆனா நான் என்ன சொல்றேன், அவன் தான். இப்ப தம்பி நான் வந்து ஷாருக் கான் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறது எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. நீ இல்லலாம் நீ சொல்லாத. அது உன்னுடைய பார்வை. எனக்கு நான் அழகா இருக்கேன். என் குரல் அப்படியே எஸ்பிபி குரல் மாதிரி இருக்குன்னு நான் சொல்லிப்பேன். சரியா? கேட்குற உனக்கு அறிவு வேணா? டேய் என்ன பண்ணி கத்துற மாதிரி இருக்கு இந்த ஆளு பேசுறது. எஸ்பிபி பேசுற மாதிரி சொல்றான் இந்த ஆளு. லூசா இருப்பானா அப்படின்னு நினைக்க மாட்டியா? அவன் தான் அப்படி இருக்கான்னா நீ ஏன் அவனை கொண்டு வச்சு ப்ரோக்ராம் பண்ற? நீ சந்தனத்தை கொண்டு வச்சு விழா நடத்து. இல்லது மல்லிகைப்பூ வச்சு விழா நடத்து. நீ மலத்தை கொண்டு வச்சு விழா நடத்துன்னு சொன்னா யார் மேல தப்பு? யார் மேல தப்பு? காற்று அடிக்கும் போது காகமும் பறக்கும், காகிதமும் பறக்கும். காற்று நின்ன பிறகே தெரியும் காகம் ஏது காகிதம் எதுன்று. காற்று நின்ன பிறகு காகிதம் பறக்காது, விழுந்துடும், காக்கா பறந்து போயிடும். இவர்களெல்லாம் இந்த காற்று அடிக்கிறது, இப்போ காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் காகிதம் இதெல்லாம் காகிதம் வேஸ்ட் பேப்பர்ஸ் எழுப்பி பறந்துக்கிட்டு இருக்காங்க. காற்று ஓயும், அந்த நிகழ்ச்சி முடியும். அப்போ தான் தெரியும் காக்கா தனியாக பறந்து போயிடும். நிஜ ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க பறந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க தன்னோட வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கு. இந்த பேப்பர்லாம் அப்படியே வந்து கீழே இருக்கும்.